அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பரிவர்த்தனை மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வரக்கூடிய யோகம் எப்படி இருக்க போகுது மேஷத்துக்கு? உனக்கு என்னப்பா ஜாலி அப்படின்னு பேசுறாங்க. வெளியே உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் வெளியே கஷ்டத்தையும் சொல்லாமையே உள்ள மனசுக்குள்ளே எல்லா கஷ்டத்தையும் வச்சுட்டு ரொம்ப சிரித்து சந்தோஷமாக வெளியே பேசிகிட்டு இருக்கீங்க. என்னோட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும், ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு புரியாது. மற்றவங்கெல்லாம் பேசுறது சுயநலவோடய பேசுகிறாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இவன் சுயநலவாதின்னு உங்களை ஒரு ஒரு நிமிஷமும் சதா நேரமும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட இல்லைங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி முன்னுக்கு மேலே வந்திருப்பீங்க. இன்னைக்கு கஷ்டம் இல்லாமல் நிறைய பேர் மேலே வந்துட்டு உங்களை என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? இவன் யாருக்கும் உதவ மாட்டான், இவன் பணம் நிறையா வச்சுருக்கான், யார்கிட்ட எது கேட்டாலும் தரமாட்டான் அப்படின்னு எல்லாரும் உங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு? நம்ம எதுக்கு இவனுக்கு கொடுக்கணும்? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம், நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்துறோம், எல்லாமே நம்ம பண்ணணும், இவங்களுக்கு எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. ஆனால் அடுத்தவங்க உங்களை என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? இவன் பணம் வச்சுட்டு இருக்கிறான், யாருக்குமே கொடுக்க மாட்டானாட்டிருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறான், இவன் விவரமானவன், இவன் வியாக்கியானமானவன், இவன் சம்பாரிச்சு சேர்த்திட்டான் பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்க மத்தியில் 1000 பேர் அப்படி பேசினாலுமே மனதார கூட நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கவே மாட்டீங்க. எக்ஸாம்பிள் பர்சன் மேஷம். எவ்வளோதான் வாழ்க்கை பின்னாடி தள்ளிட்டுங்க, முட்டி மோதி ஜெயிக்கக்கூடிய ராசி ஒரு 3 ராசி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேஷம் நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கே அது முதல் வீடாக வருது. அப்போ எங்கும் முதல் எதிலும் முதல். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரை கீழே தள்ளி விட்டுட்டே இருங்க, எப்படியோ கண்டிப்பாக முண்டி அடித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்த முன்னுக்கு வராங்களோ இல்லையா, அந்த கெத்தை நீட்டாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. மேஷத்துக்கே உண்டான சிறப்பான குணம் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். சிம்மத்தை பற்றி பேசலாம், கடகத்தை பற்றி பேசலாம். ஆனால் மேஷத்துக்கு இருக்கிற அளவுக்கு யாருமே கஷ்டப்படக்கூடாது, அந்த மனசு ரீதியாக கூட செல்ஃபிஷாக யாரையுமே நினைக்க மாட்டாங்க. ஒரு 100 பேர் மத்தியில் ஒரு கொண்டு போய் விட்டால் கூட 1000 வருஷம் வாழ்ந்தா கூட அந்த மனசு அப்படிங்கிற தப்பான ஒரு கெடுதல் வலைக்கு போகாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க. அந்த குழந்தையா இருக்கட்டும், ஏன் அடுத்தவங்களை இப்படி பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்லி வளருமே தவிர நீங்கள் என்னதான் கெடுதல் சொல்லி கொடுங்க, ஆனால் மேஷம் இப்படி தான் வளரும். இது எல்லாமே உங்களுடைய ராசியோட குண இயல்பு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேஷத்தை பொறுத்த வரையும் அப்படி தான் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் கஷ்டத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு இது இருந்தால் அது இருக்க மாட்டேங்குது, அது இருந்தால் இது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தங்கள் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு சரியாயிராதா, நாளைக்கு சரியாயிராதா அப்படின்னு அனுதினமும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்குமே யாருமே எட்டாத உயரத்தில் தான் கடவுளங்கள் வச்சுருக்காரு. வந்த கஷ்டம் வழி தெரியாமல் போகிறதுக்கு உண்டான பாதிப்பை எவ்வளோதான் மற்றவங்க எல்லாரும் 1000% பாதிப்பை கொடுத்துருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்னமோ 100% தாக்கம் தான் கொடுக்கும். இன்னைக்கு பாருங்கள், சனி பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்போ இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் தான் என்னோடய வாழ்க்கை தரம் உயரப்போதா மாறப்போகுதா, கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது. இவங்க மத்தியில் வாழ்கிறதே பெருசாக இருக்குது. ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரை என்ன பேசுகிறாங்க வெளியே, உனக்கு என்னப்பா நீ பாட்டுக்கு வர ஜெயிக்கிற வாழ்க்கையில் போயிற, ஆனால் பின்னாடி இருந்து அந்த ஒவ்வொரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை தன்னுடைய வழி தனக்கு தான் உணர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிருக்கிறாங்க மேஷம். யாருமே வாய்ப்பு கொடுக்கலீங்க. எந்த யோகாதிபதி எனக்கு செயல்படலைங்க. நான் முண்டி அடித்து என்னுடைய சுய புத்தியாலேயே நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன். அடுத்தவனு நடக்கிறத பார்த்து 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 நான் உஷாராகி பழச்சேன். இதையெல்லாம் எந்த ராசிக்கு பொருந்தும்? மேஷத்துக்கு மட்டும்தான் பொருந்துடும். அந்த மாதிரி ஒரு கெத்தான ராசி. இன்னைக்கு என்ன நிலமை? அடுத்தவங்ககிட்ட பேச்சு வாங்குற நிலமை, அடுத்தவங்ககிட்ட கையேந்திரக்கூடிய நிலமை, தொழிலை நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலமை, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சனி உங்களோட ராசிநாதன் சந்திரனை பார்க்குறாரு. அப்போ இருக்கலாமா, வாழலாமா, வேண்டாமா, ரொம்ப தைரியம். வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க, வீட்டுக்குள்ளே போய் கதவை சத்திட்டு அழுவீங்க. இன்றைக்கி தான் இதுதான் இப்படி ஓடிட்டுருக்கு. பெரியவங்க எல்லாமே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா துளியுமே இல்லை. மனதளவில் உடல் அளவில் ரொம்ப பலவீனமாக இருக்குதா மேஷம் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல யாருக்குமே பயப்படாத ராசின்னு சொல்கிறது எல்லாமே தனியாக போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி நம்ம எல்லாமே சொல்லலாம். இன்றைக்கி ராசியோட நிலைமை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. இந்த நேரம் ஏற்படக்கூடிய இந்த குரு சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியே வராரு. அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே ஒரு மாற்றம் ஏற்படுமா? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு நிச்சயமாக கேட்குது. நிறையா விஷயங்கள் கஷ்டத்தை கடந்திருக்கீங்க. இந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலுக்கெல்லாம் பேர் போனதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பதட்டமான சூழ்நிலைகளும், சலிப்பு ஒரு பக்கம், சனி பகவான் நீதிமான் தான், எங்களுக்கெல்லாம் பெருசாக உதவலையே, சப்போர்ட் பண்ணலையே,
அடுத்தவனை ஏமாத்தி பழிக்கிறவன்லாம் ஜாலியாக இருக்கிறான், அடுத்தவங்ககிட்ட பணத்தை திருடுறவன்லாம் ஜாலியாக இருக்கான், ஜம்முன்னு இருக்கிறான். ஏதோ ஒரு சூழ்நிலைகள் முண்டி அடித்து முயற்சி முன்னுக்கு கொண்டு வர எங்களால் முடியல, போராடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இனி சொல்லக்கூடிய பலன்களால் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது பொருளாதாரத்தில் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறது எனக்கு தெரியுது. இதனால் நடந்ததெல்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டீங்க, இது எல்லாமே நடந்திருக்கு, நாங்கள் சந்திச்சு வந்திருக்கோம். இனி நீங்கள் நடக்கக்கூடியதை சொன்னால் அதில் 10 சொன்னீங்கன்னா 2% நடந்தால் கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் எனக்கு நிச்சயமாக கேட்குது. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் பணிந்து இனி நடக்கக்கூடிய பலன்கள், சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, 2ஆம் இடத்தை உயர்த்த போறாரா, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாரா, இனி வரக்கூடிய காலங்கள் என்ன மாதிரியான முத்தான ஒரு 10 பலன்கள் எப்படி இருக்க போகுது. முதல் தர யோகம் 2ஆம் அதிபதி 2க்கே வராரு. எப்படி வராது? பரிவர்த்தனையாகி வராரு. அப்போ உங்ககிட்ட பணம் வாங்கினவன் எல்லாமே வக்ர புத்தி பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறானுங்க. எப்படி நம்ம கிட்ட வாங்க முடியும்? இவன் ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா தான் பணம் கொடுத்துருக்குறாங்க, இவங்ககிட்ட வாங்கவே முடியாதுன்னு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் உங்கள் முன்னாடியே சிரித்து பேசி அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லியே காலத்தை ஓட்டியிருப்பாங்க. கடைசி வரையும் அவனுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தன் சொல்லி அடடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள். உங்கள் பணத்தை வச்சுட்டு அவன் காரில் போகிறது, நீங்கள் நடந்து போகிறது, அவன் பெரிய கடையில் போய் சாப்பிட்றது, நீங்கள் அதை வேடிக்கை பார்க்கறது, உங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இன்றைக்கி பணத்தை கொடுத்துட்டு ஏன்னா இப்படி நடக்க வைக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பார்த்திங்கன்னா நிறையா வழியோடு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. இனி வரக்கூடிய நேரம், இந்தாப்பா உன் பணம் வேண்டாம், உன்னோட பணத்தை நான் வாங்கினதுலேருந்து எனக்கு நல்ல காலம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வழியில் பணத்தை போயிட்டே இருக்குது, உன்னை ஏமாற்றக்கூடாதுன்னு கடவுள் எனக்கு சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி விஷயங்கள் தோணிகிட்டே இருக்குது, உன்னோட பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட வாங்கின பணத்தை வாக்குறுதியோட திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்திருக்கு. அப்போ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. 2வது மனசுக்குள்ளார 1000 கேள்விகள். தொழில் நல்லா நடக்குமா, வருமானம் நல்லா உயருமா, கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு கடவுள், எங்கள் ராசிக்கு யோகாதிபதி சனீஸ்வர பகவான் எங்களை கைவிடுவாரா அப்படின்னு நிறைய கவலைகள். தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொழில் நடத்தலாமா வேண்டாமா இல்லை விட்டுறலாமா, இனிமேல் நம்ம போராடி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத மனசு விட்டுருவீங்க. இதனால மனசு விடாமல் போராடிட்டு இருந்தவங்க கூட இந்த சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால, ஒரு பக்கம் ராசிக்கு 12ல் சனி பகவான் வராரு, 7.5 சனி ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் என்னன்னு பாருங்க, இன்னைக்கு பாருங்க ராசியில சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ இதுவுமே 7.5 சனிக்கு இணையான ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அந்த பலன் கொடுக்கும்போது ராசியை பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய துணிச்சல், தைரியம் எல்லாமே தெம்பு எல்லாமே போயிருங்க. அப்போ நம்ம எதுக்கு முயற்சி பண்ணிட்டு எல்லாரும் சக்ஸஸ் ஆகுறாங்க, நமக்கு ராசி இல்லை, நமக்கு நேரம் இல்லை, நமக்கான இது இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசு சோர்ந்துரும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவார் பாருங்க, இன்னைக்கு செவ்வாய் பகவான் நீசமாக இருக்காரு பாருங்க, ராசிக்கு 4ஆம் இடத்துல. நம்மளால சம்பாதிக்க முடியலையே, உஷாராக இருந்தால் ஏதோ ஒரு பக்கம் இடம் வாங்கி பொழைச்சிருக்கலாமே, இப்படி விட்டுட்டோமே, அன்னைக்கு 50,000க்கு வித்துச்சு, 1,00,000 ரூபாய்க்கு வித்துச்சு, இன்னைக்கு பாருங்க எவ்வளோ விலைக்கு விற்குது, நாங்கள் விற்ற இடமெல்லாம் இன்னைக்கு 2-3 மடங்கு இல்லைங்க, 23 மடங்கு 20-30 மடங்கு எச்சாயிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி மனம் ஃபுல்லாகவே இந்த தோட்டம், காடு, இடம், வீடு சம்மந்தப்பட்ட எண்ணங்களை தோன்றிகிட்டே இருக்குங்க. இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் போயிருச்சு, இன்னைக்கு எனக்குன்னு ஒரு கைப்பிடி மண்ணாவது வாங்கணும் அப்படின்னு இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நிச்சயமா இன்னைக்கு 2ஆம் அதிபதி 2லே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல ஒரு யோகமான முடிவை எடுக்க வச்சு இடம் வீடு வாங்க வைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க வைப்பார். கைப்பிடி மண் இல்லை எனக்கு, அதாவது அதே இடத்துல வழியில் போகிறோம், எங்கள் வீட்டை பார்க்குறோம், திரும்பி வந்துடுறோம், அந்த மனசு சங்கட்டத்தினாலே எங்கள் வீட்டு பக்கம் போகாமல் இருக்கீங்க, அதே ஏரியாவில் வாங்காட்டியும் பரவாயில்லைங்க, அதுக்கு பக்கத்தில் வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் பண்ணும். அதே போல் 3ஆம் இடம் நல்லா பலம் பெறுவதனால இந்த நேரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லைங்க. எவ்வளோதான் வேலை வாங்கினாலுமே அந்த வேலைக்கு உண்டான பலன்கள் மட்டும்தான் கிடைக்குது. 100 ரூபாய்க்கு வேலை செய்கிற 10 ரூபா கிடைக்குதுங்க, என்னால் முடியவே இல்லைங்க. நிறைய போட்டி பொறாமைகளில் சிக்கி சாகடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இனி இதில் இருந்தெல்லாமே எங்களுக்கு மீண்டு வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல உட்காந்து வக்ரமாயி வாழ்க்கையை உஷாராக பழச்சிக்கோ, யாரையும் நம்பாத அப்படிங்கிற பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டத்துல இருந்து மீண்டு தொழில் ஸ்தானம் பலம் பெறுறதுனால நிச்சயமா ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு.
துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன், வேகம், விவேகம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான பலன். அதே போல இஎம்ஐ கட்டியே சாகுறேங்க. அதாவது 1,50,000 லட்சம் கமிட்மெண்ட்டுக்கு எனக்கு சம்பளமே 1,00,000 ரூபா தான் வருது. மாசம் ஆனா 50,000, 60,000 எடுத்து எடுத்து வெளியே வச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சில சமயம் இதெல்லாமே மனசு விட்டுட்டு கோயிலுக்கே போறத விட்டுறீங்க. மேஷத்தரத்தை பொறுத்த எல்லாமே முருகர் வழிபாடு தாங்க. நிறைய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் முருகர் வழிபாடு பண்றதை நம்ம பார்க்க முடியுது. முருகர் பக்தரா இருக்கிறது பார்க்க முடியும். சஷ்டி எல்லாம் அவங்க தான் அதிகமா விரதம் எடுக்கிறாங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலான ராசிநாதனுக்கு உண்டான பலன்கள் ராசிநாதன் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கொடுப்பாரு. நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இஎம்ஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்திற்கு தான் முதல் தர யோகமா இருக்கும். குடும்பம் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க குடும்பம் இருக்கு, குடும்பத்தை ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு, தொழிலை ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. 2 பக்கத்துலயும் 2 கையை பிடிச்சிட்டு என்னால வந்து வாழ்க்கையை சர்வை பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் குடும்ப ஒற்றுமை மேலும் உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் யார் யார் மூலியமாக வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் திருமணத்தினால ஏற்கனவே சங்கடங்களை அனுபவிச்சவங்களுக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களா இருக்குமோ தவிர்த்து குரு பகவானும் சரி சுக்கிர பகவானும் சரி உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. இன்னைக்கு ராசிநாதன் பலவீனமா இருக்கிறதுனால சில சமயம் மன உளைச்சல்களை கொடுத்தாலும் இதிலிருந்து வெற்றி பெற்று போராடி ஜெயிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பவரை தவிர ஒருபோதும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் வீழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீழாது. இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.